இப்ப பைபிள் சொல்லுது, பிள்ளைகளே எல்லாம் சொல்லுங்க. இந்த வசனம் எல்லாருக்கும் இல்ல. இயேசு ரத்தம் எல்லாரையும் மன்னிச்சிருச்சு என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் இங்கே ஒரு கரெக்ஷன் பண்ண விரும்புறேன். எல்லாருக்கும் மன்னிச்சிருச்சு, ஆனா எல்லாரும் மன்னிப்பை வாங்கல. யாரெல்லாம் இந்த ஹயரார்க்கிக்குள்ள வரானோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. மற்றவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு, மன்னிப்பு கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஆனா அவன் என்ன செய்யணும்? வாங்கணும். வாங்கணும் என்ன செய்யணும்? இயேசு ஏத்துக்கணும். ஒரு ஆளை ஏத்துக்கிறாம அவர் சப்ஜெக்ட் ஏத்துக்கவே முடியாது. நீங்க ஏன் பைபிள் வச்சிருக்கீங்க சொல்லுங்க? ஏன் பகவத்கீதை நீங்க வச்சிருக்கல? கிறிஸ்துவ ஏத்தனால பைபிள் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க ஆளை ஏத்துக்கிட்ட பிறகுதான் வார்த்தையை ஏத்துக்க முடியும். நீ என்ன ஏத்துக்கிறாம என் வார்த்தை எப்படி உனக்குள்ள வேலை பார்க்கும்? வேலை பார்க்காது. It may be a notes but cannot become fruits. Notes வேற, fruits வேற. கேசரின்னு எழுதி கொடுத்தா நீ படிச்சுக்கலாம். ஆனா நீ என் பிள்ளையா இருந்தாதான் கேசரி உனக்கு வரும். அப்ப இப்ப என் பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கரெக்ட் பண்ணுங்க. மன்னிக்கப்பட்டு இருக்கிறது.